பாபா சொல்றாங்க, மே மாஸ்டர் சத்குரு, நான் மாஸ்டர் சத்குரு. அப்பாவாயிட்டு டீச்சர் ஆயிட்டு சத்குருவாகவும் பாபா ஆகிவிட்டார். குரு அப்படின்னாலே அவங்களுடைய வாக்கு சத்திய வாக்கு. அவங்க என்ன சொன்னாலும் பலிக்கும். சொல்லுவாங்க, குரு கிட்ட மட்டும் சாபம் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குரு மட்டும் சபிச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்ன அவங்க சொல்றாங்களோ அது என்ன ஆகும், அப்படியே நடக்கும். அப்படிதானே? குரு பார்வையிலையும் நம்ம தப்பிக்க முடியாது, குரு வார்த்தையிலையும் நம்ம என்ன பண்ண முடியாது. அந்த குருவை நம்ம ராசிப்படுத்துறோம்னா இப்ப பாத்துக்கோங்க. பிரம்மாவை ஈஸியா வர வச்சிடலாம், விஷ்ணுவை ஈஸியா வர வச்சிடலாம், சங்கரரை ஈஸியா வர வச்சிடலாம். ஆனா சிவன் எப்போ வருவாரு? அவ்வளோ ஈஸியா அவரை திருப்திப்படுத்த முடியுமா? குஷிப்படுத்த முடியுமா? ராசிப்படுத்த முடியுமா? அவரை கடைசியில தான் வருவார். இந்த மாதிரி அப்படிப்பட்ட சத்குரு பாபா என்ன சொல்ற, வார்த்தைகள்ல கவனம் கொடுக்கணும். சத்திய வாக்கு, குருவோட வாக்கு சத்தியம். அதிகமா மௌனத்திலே இருப்பாங்க குரு, குறைவா பேசுவாங்க. சாப்பாடும் ஏதாவது ஒரு பொரி 2 பொரி தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடெல்லாம் வெரைட்டியாக விதவிதமாலாம் பாபா நமக்கு ராஜகுமாரிகள் ராஜகுமாரர்களுக்கு எப்படிலாம் கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. வாயை திறந்தாங்கன்னா அது வரமா அமையும். குருவாக்கு தப்பி தவறி அவங்க வாயிலிருந்து யார் மீதாவது ஒரு அசுப சாபம் மாதிரி வந்துடுச்சுன்னா அது பலிச்சிடும் அவங்களுக்கு. நாம யாரு? மாஸ்டர் சத்குரு. இப்ப நம்ம வார்த்தை எப்படி இருக்கணும்? பேசுனா ஸ்வீட்டா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. பேசுனா இப்படிதான் பேசணும், இல்லைன்னா ஏன்னா அந்த பேச்சுனால்தான் நமக்கு துக்கம் வருது. அதிக துக்கம் எப்படி வருது? பேச்சுனாலதான். ஏன்னா மனசு சொல்றத வாய் டக்குன்னு புலம்பிடும். அதனாலதான் பாபா முரளியில சொல்லுவாரு, மனசுல புயல் வீசும், வார்த்தைகள்லையும் புயல் வீசும், ஆனா செயல்ல கொண்டு வந்துடாதீங்க. மாத்திக்கோங்க, உங்களை சுபாவத்தை மாத்திக்கோங்க, சன்ஸ்காரத்தை மாத்திக்கோங்க. வெளியில சன்ஸ்காரமா வெளியில ஆயிடுச்சுன்னா அது பதிவாயிடும் ஆத்மால. அப்புறம் அந்த கணக்கை அழிக்கிறதுக்கு பல மணி நேரம் நம்ம யோகா தவம் பண்ணணும். ஆனா இப்ப பாபா என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? எண்ணத்திலேயே அதை அழிச்சிருங்க. எவ்வளோ குறைச்சி எண்ணங்களை பண்ண முடியுமோ அவ்வளோ சாரமா மனசுல நினைங்க. யோகா பயிற்சியில முதல் பயிற்சி, நான் பரம சத்குரு பரமாத்மாவின் குழந்தை, மாஸ்டர் சத்குரு. என்னோட அப்பா என் மீது ஆசீர்வாத கை வைத்து அனைத்து சக்திகளையும் அளித்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஸ்ரீமுக் மூலமாக, உயர்ந்த வாய் மூலமாக அநேக வரதானங்களால் எனது புத்தியை பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னோட சத்குரு எப்படி அப்பாவோ அப்படி பிள்ளைங்க இருப்பாங்க. நானும் அவ்வாறு அவரை போலவே எல்லா சக்திகளையும் வரதானங்களையும் என்னுடன் இருக்கும் ஆத்மாக்களுக்கு வரதானங்களின் ரூபத்தில் புஷ்பங்களாக மழை பொழிந்திட்டு, பூமழையை பொழிந்து கொண்டிருக்கிறேன். இது ஈஸி தானே, பூமழை பொழியறது. எல்லாருக்கும், நம்மளை சார்ந்தவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பூமழை பொழியணும். கல்லு மழை பொழியக்கூடாது. பனிக்கட்டி மழை கூட வலிக்கும், கல்லு தானே அதுவும். பூமழை பொழியணும். பொழிவோமா? அடுத்து 2வது பயிற்சி, ஈஸ்வரிய குலத்தினுடைய மகான் ஆத்மா நான்.
தேவ குலத்தினுடைய ராயல் ஆத்மா, மகானாத்மா, ராயல் ஆத்மா ரொம்ப நாகரீகத்துடன் குறைவாக பேசுவார்கள், மெதுவாக பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. ஒரு பொழுதும் சிடுச்சிடுன்னு பேச மாட்டாங்க, அசுப வார்த்தையை பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க. நான் ஆத்மா, ராயல் குலத்தை சேர்ந்த ஆத்மா, மகான் குலத்தை சேர்ந்த ஆத்மா. என்னுடைய நினைவுல மகான் தன்மைகள் தான் வந்து கொண்டே இருக்குது, ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இப்போ நம்ம மேல கவனம். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் என்ன, பூமழை பொழியணும், எல்லாருக்கும் வரதானங்களை கொடுக்கணும். ரெண்டாவது பயிற்சி, நமக்காக நம்ம மேல கவனத்தை நம்ம ஈர்க்கணும். மூணாவது, அவ்யக்த பாப்தாதா, சாக்கார பாபா, மம்மா எல்லாரையும் உங்க முன்னாடி கொண்டு வரணும். நம்மளுடைய தீதி 2 பேர் இருக்காங்க, எல்லாரையும் முன்னாடி கொண்டு வாங்க. அவங்களுடைய பேச்சுவார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. எவ்வளோ சக்தி படைத்தவங்க, அதையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. அவங்களெல்லாம் அவங்க முன்னாடி கொண்டு வாங்க. அவங்களுக்கு சமமாக நானும் ஆக வேண்டும்னு லட்சியம் வைங்க. என்னோட தாய் தந்தையர் எப்படி பேசினாங்களோ அவ்வாறு நானும் பேசுவேன்னு உறுதிமொழி எடுங்க. இது மூன்றாவது. இந்த 3 அபியாசத்தை நம்ம செய்யணும். அடுத்த தாரணைக்கு பரிவர்த்தனை நம்ம ஆகணும். எதுல? பேச்சில் மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படி மாற்றத்தை கொண்டு வர்றது? அசுபமான வார்த்தை பேசுறது, வீண் வார்த்தை பேசுறது, வீணான விஷயங்களை பேசுறது, இதையெல்லாம் சுபமான வார்த்தைகளாகவும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாகவும் நம்ம பேசணும். ஒன்று பேசினாலும் அது பலன் கொடுக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும். இதுல மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அடுத்து பகவானின் மகா வாக்கியம், நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புறாங்க. நம்மளுடைய வார்த்தைகள் மனிதர்களை எப்படி குளிர்விக்கும்? அடுத்தது, நம்ம பேசுறது சூடாக்க கூடாது, குளிர்ச்சி பண்ணணும். அதுக்கு நான் எப்படி பேசணும்? ஆஹா, அவங்க பேசுறத நான் எழுதாம விட்டுட்டனே, ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டனே, அவங்க பேசிட்டே இருந்தா எனக்கு நல்லா இருக்குதே, ஹீல் ஆகுதே, மனசு சுகமா இருக்குது, கவலையெல்லாம் மறந்து போகுது, துக்கம்லாம் எங்கேயோ போயிடுச்சு, துக்கமே இல்லை எனக்கு, நான் ஃப்ரீயா இருக்கிறேன். அவங்க பேச பேச எனக்கு அப்படியே பாபா கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இதமா இருக்குது. அப்படி நம்மளுடைய வார்த்தைய அவங்க உணரணும். பாபா கமெண்ட்ரியில என்ன பண்ணுவாரு? அப்படியே அவர்கிட்டே கொண்டு போயிடுவார்ல. அந்த மாதிரி நம்ம வார்த்தை இந்த துக்க உலகத்திலிருந்து விடுவிக்கணும். மற்றவங்களை பயமுறுத்த கூடாது, அவங்களுக்கு வேற எந்த பதட்டம் வரக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது, அவங்க மனசு உடஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை கவனம் கொடுத்து நம்ம பேசணும். அடுத்தது, அதிகமா பேசுறத குறைச்சி ஒரு வார்த்தையில முடிக்கணும். அதை கத்துக்கணும். இதுதான் கஷ்டம் நமக்கு. என்ன, அதிகமா பேசுறத குறைச்சி ஒரே வார்த்தையில சாரமா பேச கத்துக்கணும். அடுத்து முக்கியமானது, பாப்தாதா விரும்புறது என்னன்னா, எல்லாருக்கும் நம்ம சுகம் தரணும்னு விரும்புறாரு. எல்லாருக்கும், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ, பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ, யாரா இருந்தாலும் சரி சுகம் கொடுக்கணும். எல்லாருக்கும் நம்ம சுகம் கொடுக்கணும். நீங்க எல்லாருக்கும் சுகம் கொடுத்தீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கற்றுக்கொள்வார்கள்.
இந்த சிந்தனைக்கு. நம்மளுடைய வார்த்தையின் மகத்துவம் என்ன? நம்ம வார்த்தை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது? நம்ம பேச்சில மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும்? பாபா பேச்சை பற்றிய மகா வாக்கியங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? பிரியமான சாதகர்களே, உலகத்துல எல்லாருமே பேசுறாங்களாம். ஆனா அதுல யாரு பேசுறது எல்லாரும் விரும்பி கேக்குறாங்க? புரியுதா? உலகத்துல எல்லாருமே பேச்சாளர்கள் தான். ஆனா யாரு பேசுறது எல்லாரும் உட்கார்ந்து நேரம் கொடுத்து விரும்பி கேக்குறாங்க? பாப்தாதா எவ்வளவு நேரம் வாணி சொல்றாரு முரளி. எப்படி உட்காந்துருக்கோம் நம்ம? அதுக்கு முன்னாடி இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறோம் இல்ல? யோசிச்சு பாருங்களேன். குறைஞ்சது 8 மணி நேரம், 10 மணி நேரம். இப்ப மாமா சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் கிளம்பிடுறாரு. அப்பெல்லாம் சீக்கிரம் லேட்டா வந்துட்டு லேட்டா தான் போவாரு. அந்த அவ்வளோ நேரம் ராத்திரி ஃபுல்லா அப்படியே மஸ்திலே உட்காந்துருப்பாங்க. வார்த்தை என்பது மனிதனுடைய ஒரு கண்ணாடி. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத வார்த்தை தெளிவுபடுத்திருமா. எப்படிப்பட்ட அழகான பாயிண்ட் பாருங்க. இவங்க மகானா, தேவதையா, மனிதனா, அசுரனா? நம்மளுடைய வார்த்தை சிலருக்கு சிம்ஹாசனமா அமையுது. நம்மளுடைய வார்த்தையின் காரணமாகத்தான் மகாபாரதமும் ராமாயணமும் ஜென்ம எடுத்தது. வார்த்தையினாலதான் கதை சாஸ்திரங்கள்லாம் உருவானது. அப்படிதானே? பாபா சொல்றாரு, வார்த்தை தான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமாவும் ஆக்குது, ஹம்சனுக்கு சமமாவும் ஆக்குது. வார்த்தை ராமராவும் ஆக்குது, ராவணனாவும் ஆக்குது. நீங்க என்ன ஆகணும்னு விரும்புறீங்க கேக்குறாரு பாபா. எதை எப்படி ஆகணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க கடைபிடிக்கணும். அப்படிதானே? என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தானே படிப்போம். அந்த மாதிரி என்ன ஆகணும்னு விரும்புகிறோமோ அந்த மாதிரி நம்ம ஆக வேண்டும். சக்தி நல்ல பேச்சில் நம்ம சாரமாக, லவ்ஃபுல்லாக, பவர்ஃபுல்லாக, சாரமாக நம்ம பேச்சில் கவனம் கொடுக்கறது அவசியம். சக்தி.